வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் மகுடீஸ்வரன் அப்படிங்கிற கோயில் வந்து கொடுமுடியில் இருக்கு. அந்த கொடுமுடிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ கொடுமுடி போறதுக்கு நம்ம மெயின் ரயில்வே ஸ்டேஷனே போகணும்னு அவசியம் இல்லை. நார்த் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு வட கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் எல்லாம் வந்து இப்போ நிறுத்துற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஈரோடு போகிற ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமுடி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல தான் நம்ம போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப க்ரௌடட் இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை ட்ரெயின்லாம் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ மும்பை, சென்னை எல்லா ட்ரெயினுமே இங்கே நிற்கிற மாதிரி இப்போ எல்லாமே ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதில்லை. நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஈஸியாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொடுமுடி போகிறதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் கோயம்புத்தூரோட டிக்கெட் கவுண்டர். ஸோ இது வந்து 7:30க்கு ஓப்பன் ஆகும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 8:20 8:30 உங்களுக்கு திருச்சி எக்ஸ்பிரஸ் கொடுமுடி போகிறதுக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆனால் 7:30 தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் கரெக்ட் டைம் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டோம் 6 மணிக்கு. நீங்கள் ஒரு 7:30க்கு வந்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் டிக்கெட்ஸ் நம்ம எடுக்கிறோம். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டிக்கெட் ஃபார் கொடுமுடி. ஸோ ஒரு வழியா திருச்சி எக்ஸ்பிரஸ் ஏறியாச்சு. கொடுமுடி பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி எக்ஸ்பிரஸ் வந்து திருப்பூர் வரைக்கும் உங்களுக்கு பயங்கர க்ரௌடா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு. உங்க ஃபேமிலியோட நீங்க வந்து கொஞ்சம் ஜாலியாகவே ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 rupees வருது பர் பர்சன். தட் மீன் நார்த் கோயம்புத்தூர் டு கொடுமுடி வந்து உங்களுக்கு 65 rupees வருது. ஸோ ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா க்ரௌட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஃபேமிலியோட ட்ரிப் போகணும்னா நீங்க இந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். 3 hours டிராவல். 8 o'clock ஏறினீங்கன்னா ஒரு 11:30க்கு வந்து நீங்க கொடுமுடி ரீச் ஆகலாம். ஒரு வழியா நம்ம ரீச் கொடுமுடி. இதுதான் வந்து கொடுமுடி ரயில்வே ஸ்டேஷன். டைம் பார்த்தீங்கன்னா 11:25. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே 11:30 11:25ங்கிறப்போ ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் கொடுமுடியோட ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதுதான். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அப்படியே நேராக போனால் கோயில் தான். நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்தது இந்த மகுடேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்காக தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் வந்து சுயம்பு லிங்கமாகவே வந்து தோன்றி இருக்காரு இந்த கோயில்ல. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டுல வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1999ல ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு 50 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல எல்லா தெய்வங்களுக்குமே வந்து தலங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரம்மாவுக்கும் தலம் இருக்கு. பெருமாள் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மாதிரியே வந்து படுத்த மாதிரியான பெருமாள் வந்து இங்க இருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தனி சன்னதி. அதுக்கப்புறம் சந்திரன், சூரியன், அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான், ஆஞ்சநேய பகவான், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பகவானுக்குமே வந்து இங்க வந்து தனித்தனியா கோயில்கள் இருக்கு. எல்லா கோயில்களுமே சிலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா நேச்சுரலா இருக்கும். எதுவுமே ரொம்ப ஆர்டிபிஷியல் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோயில்ல வந்து எல்லா விதமான நாயன்மார்களுக்கும் இங்க வந்து தலங்கள் இருக்கு. இந்த கோயில் இருக்கிற எந்த சுவாமியோடையும் சன்னதியும் நாங்க காமிக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து நீங்களா நேர்ல வந்தாதான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க வந்து நேர்ல வந்து இருக்கிற சன்னதியை தரிசனம் பண்ணி அந்த பலனை அனுபவிச்சுக்கோங்க. ஸோ அதனாலதான் நாங்க வந்து வெறும் கோயிலை மட்டும் காமிக்கிறோம், சாமிகள் எதுவும் காமிக்கல. இப்படிப்பட்ட இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோம்னு சொன்னா ஆஸ் யூஸ்வல் கோயில்னாலே நம்ம யானை முகத்தானை பார்க்காம போக முடியாது. ஸோ யானை முகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே யானை முகத்தான காணிக்கையை கொடுத்துட்டு ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு யானை முகத்தான் நம்ம இழந்துட்டோம். அந்த நினைவுகள் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த ஊர்ல இருக்கிற இந்த காவிரி ஆறு தாங்க. இந்த காவிரி அன்னையை பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஆனந்தமா இருக்கும், குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இந்த ஆறுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மணலுக்கு மேலே போறதுனால தண்ணி வந்து ரொம்ப கிளியரா இருக்குங்க. அதனால வந்து நீங்க தைரியமா குளிக்கலாம். ஸோ இந்த ஆறு வந்து ரொம்ப ஸ்பெஷல் காவிரி ஆறு. ஸோ காவிரி ஆறுல ஒரு பயங்கரமான குளியலை போட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம். நாங்கள் லேட்டா வந்தனால கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. இங்க கோயில் மட்டும் இல்லைங்க, ஒரு அழகான சர்ச்சும் இருக்கு. ஸோ அது வந்து கோயிலுக்கு போற வழியிலேயே இருக்கு.
ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு 3 மணிங்கிறப்ப கொடுமுடிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி கோயம்புத்தூர் போகிறக்கு வண்டி இருக்குது. கொடுமுடிக்கு டாடா பை பை சொல்லிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ட்ரிப்பை வந்து அழகாக அமைச்சுக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுமுடிக்கு வந்துட்டு போயிடலாம். டாடா பை பை, see you.